அனைவருக்கும் மதிய வணக்கம். மல்லிப்பூ செடிகள் நல்லா பூக்கணுமா என்னென்ன செய்யலாம்? டிப்ஸ் நம்பர் 1, ரொம்ப ஹைட்டாக இல்லாமல் கட் பண்ணி விடணும். அதே மாதிரி பூக்கள் பூத்து முடித்த உடனேயே அந்த இடத்த நல்லா கொஞ்சம் இறக்கி டவுனாக கட் பண்ணி விடுங்க. அப்போ நிறைய பக்க கிளைகள் வரும். அதே மாதிரி பூக்கள் பூத்து முடித்த உடனேயே உரங்கள் கொடுக்கலாம். நீர் உரங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற அத்தனையும் இங்கே பாருங்கள், நம்ம கட் பண்ணி விட்ட செடிகள் பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகாக பக்க கிளைகளோட பூக்களோடு இருக்குது. ரொம்ப ஹைட்டாகவும் போகாமல் மற்ற செடிகளுக்கு பாதிப்பு இல்லாமல் இந்த மாதிரி நமக்கு செய்யலாம். இது இப்போ கட் பண்ணி விட்டு ஒரு 3 நாள் தான் இருக்குது. எவ்வளோ தளிர் பாருங்கள். அது கரெக்டாக நான் கட் பண்ணி விடுறதுக்கும் மழை பெய்யவும் சரியாக இருந்தது. உடனே நல்லா தளிர் வந்தாச்சு. முல்லை செடி ஹைட்டாக இருந்தது, கட் பண்ணி விட்டுருக்கேன். மல்லிப்பூ செடிகள்லாம் பூக்கள் பூத்து முடித்த உடனே நல்லா ஷார்ட்டாக கட் பண்ணி விட்டுட்டேன். எல்லாமே நிறைய தளிர்களோட மொட்டுக்களோட பூக்கள் நிறைய கொடுத்துட்ருக்காங்க. மல்லிப்பூ செடியில் எனக்கு தெரிஞ்ச அதிகபட்ச பூச்சி தாக்குதல் நான் பார்க்கல. அதனால் பூச்சி விரட்டி அவசியம் ஏற்பட்டால் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுங்கள். எல்லாமே பாருங்கள், எவ்வளோ தளிர் பாருங்கள். குட்டி செடிங்க தான், எல்லாமே நல்லா ஷார்ட் ஆக்கிட்டேன் நான். இந்த முல்லைப்பூ செடி அப்படியே படந்தா மாதிரி நிறைய இடத்த அடைச்சிட்டு இருந்தது. அவங்களையும் அப்படி ஒரு கயிறு போட்டு நல்லா சுற்றி கட்டி விட்டுட்டேன். கொஞ்சம் மழை பெய்கிற நேரத்தில் இவங்களையும் ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ணி விட்டோம்னா இன்னும் நிறைய பூக்கள் தருவாங்க. மல்லி மொட்டுக்கள்லாம் பாருங்கள், எல்லாமே ஷார்ட்டில் தான் இருக்குது பாருங்கள். முல்லை, நம்மக்கிட்ட நித்திய மல்லி ஒரு 3 வெரைட்டி இருக்குது. முல்லை மல்லி ஒரு 2 வெரைட்டி இருக்குது. காகரட்டான் 2 வெரைட்டி இருக்குது. மல்லிப்பூ அடுக்கு மல்லி, ராஜமல்லி எல்லாமே நிறைய மல்லி வெரைட்டி வச்சுருக்கேன் நான். அதே மாதிரி பூக்கள் பறிக்கும்பொழுது பக்கத்தில் இருக்க மொட்டுக்கள் வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்குங்க. கிளைகள் உடையாமல் பார்த்துங்க. இவ்வளோ மொட்டுக்களோடு உடஞ்சிடுச்சுன்னா நமக்கு அவ்வளோ பூக்களும் வேஸ்ட்டாக போயிடும். பூக்கள் பூத்து முடிச்சோன்னா இதை பாதியாக கட் பண்ணி விட்டுடுங்க. இவ்வளோ ஹைட்டு வேண்டாம். தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு